டேய் நீ போடி, உள்ள போடி போடி. தீபா, தீபா, என்னங்க? many more happy returns of the day. நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நான் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்வதி, அப்புறம் நாளைக்கு கிளம்புறதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அதுக்குள்ள மறந்துட்டேங்கிறத எதுவும் சொல்லாத. ஐ என்னடா இது? மாமா, அத்தை, இவர் என் பிறந்த நாளுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்குடா செல்வா. செல்வா நீயாடா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்க காமி? மஞ்சள் கலர்ல சிகப்பு பார்டர் சாரி, சூப்பர். உனக்கு மங்களகரமா இருக்குமா? டேய் எப்படா இவ்வளவு அழகா செலக்ட் பண்ணிருக்க? எந்த கடைடா? எவ்வளவு பைசா? சரி சரி, எவ்வளவு பைசா வரந்தானே, எந்த கடையா இருந்தானே? புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்லமா? பாருங்க, புருஷன் பொண்டாட்டினா இப்படி அந்யோன்யமா இருக்கணும். நீங்களும் தான் இருக்கீங்களே. என் போன பிறந்த நாளைக்கு வாங்கின புடவைய வித்துட்டு பாத்திரம் வாங்கலான்னு ஐடியா கொடுத்தவர் தானே நீங்க? சரிடி விடுறி. இப்ப போய் ஏமா உனக்கு புடவை பிடிச்சிருக்கா இல்லையாமா சொல்லுமா. ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அவர் செலக்ட் பண்ணிருக்காரு, எப்படி பிடிக்காம இருக்கும்? சரி, கோவிலுக்கு கிளம்பு. நிஜமாவா கூப்பிடுறீங்க? நான் உங்களுடையா? என்னமா நீ? அவனே சொல்றான் இதுக்குள்ள வண்டியில ஏறி உட்காந்துருக்கோமா? அவனே ஆச்சரியமா கூப்பிடுறான். என்ன பண்ணுமா நீ? சரி மாமா, இத பிடிங்க, நான் போயிட்டு வரேன். தீபா இருமா, அவன் எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்திருக்கான். இந்த புடவை கட்டிட்டுல நீ கோயிலுக்கு போகணும். போமா, போய் கட்டிட்டு வா. ஆமா. ஆனா அத்தை, இதுக்கு மேட்சிங் பிளவுஸ். ஐயோ என்னம்மா நீ? இப்பதான் ஒவ்வொன்னா மேட்ச் ஆயிட்டு இருக்கு. எதையாவது ஒண்ணு மேட்ச் பண்ணி போட்டுட்டு வாமா. புரிஞ்சுக்கிட்டியா? சீக்கிரம் போ. புரிஞ்சுதா? இப்ப வந்துறேன். அசத்திட்டு வா. சே, வந்து சேர்ந்துருக்கு. ஏங்க நீங்க இங்க வாங்க. என்னடி? இப்பதாங்க இந்த குடும்பத்துக்காக உருப்படியா ஒரு செயல் செஞ்சிருக்கீங்க. நிறைய இருக்குடி இந்த மாதிரி. என்ன யாராவது கண்டுகிட்டா தானே. பாருடி. தீபா மகராசியா இருக்கணுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜெகஜோதியா இருக்குமா? ஏமா இன்னைக்கு அதிசயமா அவனே பார்த்து கூட்டிருக்கான். இந்த நல்ல சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கமா. அவன் வண்டியில போகும்போதோ இல்ல கோவில்லையோ உன்ட்ட ஏதாவது கோவப்பட்டு பேசினா கூட நீ ஒன்னும் அதெல்லாம் கண்டுக்காத. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு. ஏன்னா இந்த சந்தர்ப்பம் வராது இல்ல. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வா வா வா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். வா. ஏய் வாடி. பார்த்து போட்டுக்குமா. நீ கூட்டு போடி. உட்காருமா. டேய் பாத்து ஓட்டுறா, மேடு பண்ணலாம் இருக்குடா. பிள்ளை தாச்சு பண்றா. வண்டி ஓட்ட தெரியாத எனக்கு? வண்டி ஓட்ட தெரியாத எனக்கு? இருந்தாலும் சொன்னேன். அம்மா நல்லா பிடிச்சுக்குமா. பாத்து போங்க. வரேன். பை மாமா. ஆல் தி பெஸ்ட். பை பை. அப்படா பாத்தியாடி? ஏங்க உங்க வாழ்க்கையில என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. நீ மட்டும் என்னடி, இன்னைக்கு தான் புத்திசாலித்தனமா மேட்சிங்கா பேசியிருக்க. கண்டுக்கவே மாட்டேங்கிறடி. வா உள்ள போலாம். அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. எவ்வளோ? 30 ரூபாய் கொடுங்க. இந்த போயிட்டு வா. வாங்க. நான் வரல. ஏன்? உனக்கு தானே பிறந்த நாள். வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டீங்களா? இப்போ எனக்கு மூடு இல்லை. இன்னொரு நாள் பார்க்கலாம். நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சாமி. சொல்லுங்கம்மா. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. சரிம்மா. ஓம் அஸ்ய துர்காயை நமஹ.
சகலவித காரிய ஜெய பிராப்தியர்த்தம் யதாசக்தி புஷ்பை சகித பூஜா ஆராதனம் கரிஷ்யே. சொல்லுங்கம்மா, யார் பேருக்குமா அர்ச்சனை? பேரு தீபா, கன்னிராசி, சித்திரை நட்சத்திரே கன்யாராசோ ஜாதாயாः தீபானாம்யாः அஸ்யாः யஜமான்யாயாः சகலவித க்ஷேமாவிருத்தியர்த்தம் தனதான்யா ஸ்மிருத்தியர்த்தம் சகலவித ஆரோக்கிய பிராப்தியர்த்தம். ஹாப்பி பர்த்டே தீபா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க அவர் வரலையா? வந்தாரு, உள்ள வரதுக்கு அவருக்கு பிடிக்கல, வெளியே இருக்காரு. உனக்கு தானே பிறந்த நாள், நீயே போய் அர்ச்சனை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. தைரியலக்ஷ்மே நமஹ ஓம், வீரியலக்ஷ்மே நமஹ ஓம், விஜயலக்ஷ்மே நமஹ ஓம். எனக்கு அப்படி பாக்குற? ஓம் குபேரலக்ஷ்மே நமஹ. அவர் கோவில் வாசல் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். ராஜராஜேஸ்வரியே நமஹ ஓம். சரி, நீ வருத்தப்படாத. உன் பேருக்கு நீயே எப்படி அர்ச்சனை பண்ண முடியும்னு நீ சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ற. ஆனா அது தெரிஞ்ச சாமி உன் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி என்ன அமைச்சிருக்காரு பாத்தியா? தேங்க்ஸ்கா. ஓய், ஓங்கி குத்துவேன். நமக்குள்ள என்னடி தேங்க்ஸ்? லக்ஷ்மே நமஹ ஓம். சௌபாக்ய கேசவாதி சகலவித தெய்வதாயை நமஹ ஓம். செல்லம்மா தேவியை நமஹ ஓம். செல்லியை நமஹ ஓம். ஸ்ரீதேவியை நமஹ ஓம். மீனாட்சியை நமஹ ஓம். காமாட்சியை நமஹ ஓம். விஷாலாட்சியை நமஹ ஓம். நாகலக்ஷ்மி நமஹ ஓம். உமாமகேஸ்வரியை நமஹ ஓம். சகலவித தெய்வதாயை நமஹ ஓம். பத்மின்யை நமஹ ஓம். துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ ஓம். கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. ரக்ஷாந்தாரயாமி. சகலவித க்ஷேமாவிருத்திரஸ்து. தீர்காயுஷ்மதி பிராப்திரஸ்து. சகலவித ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. சகலவித காரிய ஜெய பிராப்திரஸ்து. நித்திய சந்தோஷ பிராப்திரஸ்து. சகலவித காரியேன நிர்விக்னேன ஜெய பிராப்திரஸ்து. ஓம். தீபா, செல்வம் முரண்டு பண்ணாலும் நீ ஒரு வழியா மனசு மாதிரி செட்டில் ஆயிட்டியே, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா. என் வயித்துல வளர்ற குழந்தை என் மனசை மாத்திருச்சுக்கா. செல்வாவும் மாறிடுவார், கவலைப்படாத. இப்பவே கொஞ்சம் மாறிட்டாருதான். இந்த சாரி கூட அவர் தான் கிஃப்டா வாங்கி கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ஏண்டி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? புடவை வாங்கி கொடுத்திருக்காரு, இதை விட வேற என்ன உனக்கு கிஃப்ட் வேணும்? சரி வா போலாம். அர்ச்சனை பண்ணிட்டேங்க. திரும்புங்க திரும்புங்க. ஏன் செல்வா கோயிலுக்குள்ள வரல? தலைவலி. போலாமா? போற வழியில ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போலாம். உனக்கு எந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கும்னு சொல்லு, அங்கேயே போலாம். எனக்கு நுங்கம்பாக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிக்குங்க, அங்க போலாம். சரி போலாம். வரேன். என்ன, நம்ம போலாமா? ஏன் வருத்தமா அவங்கள பார்க்குற? செல்வா ஒரு ஹாய் கூட சொல்லல, திரும்பி கூட என்ன பார்க்கவே இல்லை. இதுல இருந்தே தெரியலையா அவர் மனசுல இன்னும் நீ தான் இருக்கன்னு? ஏன் ஷாக் ஆகுற? அவர் மனசுல தான் நீ இருக்கன்னு சொன்ன, உன் மனசுல அவர் இருக்காருன்னு சொல்லலையே. போலாமா? வா. பவுனு, பவுனு. என்னம்மா? கை பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. சரி, இந்த ரூம்ல மஞ்சள் கலர்ல ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், அதை காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? இல்லையம்மா, தெரியலையே. கல்யாணம்மா ரூமை சுத்தம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்த பார்த்தம்மா, எடுத்து அந்த ட்ரால வச்சிருக்கம்மா. இங்கிருந்து ஃபைல் எப்படி அங்க போகும்? தெரியலையம்மா. ஐயா சில சமயம் படிச்சுட்டே மேலே போவாரு, ஒரு வேளை தெரியாம அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பாரு. சரி, நீ போ.
இது டைரி இல்ல, எனது உள்ளம். இதில் உள்ளதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறெதுவும் இல்லை. கல்யாணி. எனக்கு கிடைச்ச பெருமை வேற யாருக்கும் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி எனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடந்திருக்காது. புருஷன்னா பொண்ணை பாதுகாக்கிறவன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனா என் புருஷனை நான்ல பாதுகாக்கிறேன். நிஜமாவே சுந்தரமூர்த்தியை விட இந்த கல்யாணி கொடுத்து வச்சவன். டாக்டர் மந்திரமூர்த்தி சுந்தரமூர்த்தியோட தம்பியாமே. என் சொந்த அண்ணன் மாதிரில என் மேல பாசத்தை பொழிகிறாரு. ஆண்டவா, எனக்கு நல்ல அழகு கொடுத்த, நல்ல படிப்பு கொடுத்த, நல்ல புருஷனை கொடுத்த, ஏன் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற? எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணுங்கிறதுல என் புருஷனை விட அவர் தம்பிக்கு தான் எவ்வளோ கரிசனம். நான் சீக்கிரமா கர்ப்பமாக அவர் ஸ்பெஷலா ஒரு மருந்து கொடுக்கறாரு. எனக்கு மருந்து கொடுக்கணும்னே அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரா? இல்ல அவர் மருந்து கொடுக்கறதுனால எனக்கு கர்ப்பம் லேட் ஆகுதா? இவ்வளோ நாளும் நான் சாப்பிட்ட மருந்து நான் கர்ப்பமாகாம இருக்கிறதுக்குன்னு டாக்டர் சொன்னதும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். சுந்தரமூர்த்தி என்னை நம்ப மாட்டேங்கிறாரு. தம்பியை தான் ரொம்ப நம்புறாரு. புது டாக்டரோட மருந்துனால இப்பதான் என் அடி வயித்துல சின்னதா ஒரு பூ பூத்திருக்கு. அம்மா, ரொம்ப நேரமா உங்க ஃபோன் அடிச்சுட்டே இருந்தது. இந்தாங்க. ஃபைல் கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. சரிம்மா. அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்னங்க வச்சிருமா, அப்படி தொடச்சிட்டு இருக்கேன், அப்புறம் எடுத்துக்கிறேன். மா, கோயில்ல ஒரு சர்ப்ரைஸ்மா. நம்ம பர்த்டே பேபியை சந்திச்சோம். யாரு, தீபாவியா? ஆமா அத்தை, செல்வாவோட வந்திருந்தா. ஆனா செல்வா கோயிலுக்குள்ள வரல, வெளியவே நின்னுட்டாரு. தீபா மட்டும்தான் உள்ள வந்து சாமி கும்பிட்டுட்டு போனா. அவன் என்ன மாறவே இல்லையா? ரொம்ப மாறிட்டாரு அத்தை. தீபாவுக்கு பிறந்த நாளைக்கு மஞ்சள் கலர்ல காஸ்ட்லியா ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. பரவாயில்லையே. ஆனா ஒண்ணுமா, என்கிட்ட கூட 2 வார்த்தை பேசினாரு. ஆனா சந்தியா இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. அம்மா, ஆம்பளைங்களோட மனசு மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏம்மா சந்தியா, நான் இன்னைக்கு வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்க போறேன். நீ தப்பாவும் எடுத்துக்க கூடாது, சங்கடப்படவும் கூடாது. என்ன அத்தை? செல்வா உன்னை கோவில்ல கண்டுக்கல, உன்கிட்ட பேசல அப்படிங்கிற விஷயம் உனக்கு வருத்தமா சந்தோஷமா? என்கிட்ட நீ உண்மையை சொல்லணும். டேய், இவ என்ன சொல்ற தெரியுமா? உன் முன்னாடி பேச வேண்டான்னு நைஸா ஜாட காமிக்கிறாடா. ஐயோ அத்தை, என்ன இப்படி போட்டு கொடுக்குறீங்க? அவன் கிடக்குறான், அவனை விடு. நீ எனக்கு பதில் சொல்லு. இன்னும் உன் மனசுல செல்வா இருக்கானா இல்லையா? அத்தை, நான் தான் தப்பா எடுத்துக்காதுன்னு முதல்லயே சொன்னேனா இல்லையா? நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல அத்தை. நான் காரணமா தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன புதுசுல உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன். இன்னும் அந்த டைம் ஆகலையா? இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? நான் ஒரு விஷயத்துக்காக தான்மா கேக்குறேன். உங்களை நான் ஹனிமூனுக்கு அனுப்பி பார்க்கணும். அந்த கவலை எனக்கு இருக்காதா சொல்லு? நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஐயோ, என்னங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம. அதோடு என்ன பண்ற? சின்ன காயம் இதுக்கு போய் புடவை கிழிப்பாங்களா? ஐயோ,
எனக்கு செப்டிக் ஆயிடுது. வாங்க டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஐயோ வரலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. என்னங்க நீங்க என்ன சொல்றத கேட்கவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அத வந்துடுறேன். பாத்தியாடா எப்படி பதற பாத்தியா? பிரிச்சு அப்படியே கையில கட்டு. பாத்து பாத்து. ஒரு நிமிஷம். நல்லா சுத்தி விடு. பரவாயில்ல சந்தியா, என்னங்க இப்படி சின்ன பார்க்காம? காயம்தான், விடு, மெதுவா ஒண்ணும் மெதுவா. ஆகாது. ஐயோ. சந்தியா, ஆ நான் கேட்ட கேள்விக்கு பதில நீ வாயால சொல்லாம உன் செய்கையாலேயே சொல்லிட்ட. அவனுக்கு ஒரு சின்ன காயம் பட்டதும் நீ எப்படி பதறி போயிட்ட எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் மனசுல வெங்கடேஷ் மட்டும்தான் இருக்கான். அம்மா, அப்ப நாங்க ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டுடலாமா? ஏய், எல்கேஜி பிள்ளை ஏதோ சாக்லேட் பார்த்த மாதிரி எவ்வளவு ஆர்வமா கேக்குது பாரு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா மரியாதை இல்லப்பா, நான் வரேன். என்ன சார், எப்படி இது நடந்துச்சு? எனக்கு இப்பவே டீட்டெயிலா ரிப்போர்ட்ஸ் வேணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அந்த லாரி டிரைவர் எங்கேயா? அவனை பிடிச்சி விசாரிங்கய்யா. என்னது, ஸ்பாட்ல இறந்துட்டானா? சார் ஸ்பாட்ல இறந்துட்டானா சார்? என்னது? எங்க நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? எத்தனை மணிக்கு? எல்லா டீடைல்ஸும் எனக்கு அரை மணி நேரத்தில் வரணும். ஆ. என்ன சேகர், என்ன சொன்னாங்க? மூணாவது ஒரு லாரி விஜயவாடா பார்டர்ல எரிஞ்சிருச்சான். ஷாம் எங்க? ஷாம் எங்க? இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட இருந்து சரியான தகவலே இல்ல. ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணா ஒருத்தருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சினா நான் யாரதான் கேக்குறது? ஷாம் எங்க? மேடம், அவர் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மேடம். வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? என்ன பதில் இது? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப அவர் வராரா இல்லையா? வராரு மேடம். தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு யாராவது சொல்லுங்க. அங்க வீட்ல என் குழந்தைக்கு ஜுரம். அங்க அவளை நான் அப்படியே விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கேன். என்ன நடக்குதுங்க சொல்லுங்க சார். நீங்களாவது சொல்லுங்களேன் சார், என்ன நடக்குதுங்க? மேடம், நம்ம கம்பெனி சரக்கை ஏற்றிட்டு போன 3 லாரி, ஒன்று தமிழ்நாடு பார்டரில், இன்னொன்று கர்நாடகாவில், ஒன்று விஜயவாடாவில் முழுசாக எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை லாரி போச்சு? மொத்தம் 12 லாரி போச்சு மேடம். 9 லாரி நார்த் இந்தியா சைடு போயிருக்கு. இந்த 3 தான் பக்கத்தில் போயிருக்கு. 12 லாரியில 3 லாரி எரிஞ்சிருச்சுன்னா இதை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. மேடம், இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை மேடம். ஒரு லாரியில எவ்வளவு வரத்து சரக்கு இருக்கு? 20 லட்சம் மேடம். 20? அப்போ 3 லாரினா 60 லட்சம் ஆச்சே. கடவுளே. மேடம், இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. 3 லாரியில், விஜயவாடா போன லாரியில் லாரியோட டிரைவரும் லாரியோட சேர்ந்து எரிஞ்சு போயிட்டதா சொல்கிறாங்க மேடம். ஐயோ கடவுளே, இதுல உயிர் பலி வேறையா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த ஷாம் எங்க சார்? கொஞ்சம் யாராவது போய் தேடி பிடிச்சு இழுத்துட்டு வாங்க ப்ளீஸ். போங்க மேடம், அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மேடம். பண்ணிட்டாரா? நினைச்சேன். அவரு சரியான ஆளு. மேடம், வாங்க, வந்துட்டீங்களா? பா, இப்போது வந்து சேர்ந்தீங்களே. என்ன ஷாம் நடக்குதுங்க? இவங்கள என்னென்னமோ சொல்றாங்க. காலங்காத்துல ஒரே போன் எனக்கு. முதல்ல 1 லாரி சரக்கு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. வரும்போது 2 லாரி நாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் 3 லாரி எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுல போன டிரைவர் வேற இறந்துட்டாராம். இருங்க, பதட்டப்படாதீங்க. நீங்களா எதுக்கு மேடம் சுத்தி நிக்கிறீங்க? முதல்ல வெளியே போங்க. மேடம் ஃப்ரீ ஆயிட்டா வெளியே போங்க. அதான் சொல்றாருல்ல, கொஞ்சம் வெளில இருங்க, போங்க. சார், இந்த ஆள் வந்துட்டான்ல, நம்மளை வெளியே போக சொல்லிட்டான்ல, இனிமே பாருங்க, அவ்வளவுதான்.
என்னமோ பண்ணி மேடத்தை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அவன் சொல்றதை தவிர மேடம் வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது சார்? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சம்பளம் ஒழுங்கா வருது இல்ல, பேசாம வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க. என்ன ஷாம் இது? 1 லட்சமா 2 லட்சமா பல லட்சம். இதுல ஒரு உயிர் வேற போயிருக்கு ஷாம். ஷாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாருக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. இந்தாங்க தண்ணி குடிங்க. இத பாழப்போன பிசினஸ் தான் என்ன தலையால தண்ணி குடிக்க வைக்குது. இது வேறையா? என்ன ஷாம் பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். எது மேலயும் மழை பெஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. முதல்ல தண்ணி குடிங்க. செத்து போனது ஒருத்தன் இல்ல, 2 பேர்.